பெஞ்சமின் பிராங்க்லின் 17ஆம் நூற்றாண்டு இறுதியில்தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். அதனுடைய கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் இன்று பல வளர்ச்சி உலகத்தில் நடந்துள்ளது. ஒருவர் அதற்கு மெருகூட்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னும் பல அறிவியல் விஞ்ஞானிகள். இன்று மின்சாரம் இல்லை என்றால் உலகமே ஸ்தம்பித்துவிடும். இந்த 20ஆம் நூற்றாண்டில் மின்சாரத்தினால் இயக்கக்கூடிய கார், பார்க்கிறோமே, பைக், பச்சை நிறத்தில் போர்டு வைத்திருக்கிறார்களே, இதுபோல பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மின்சாரத்தை செயற்கையாக தயாரிக்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். விண்மில் எது அடிப்படையாக தேவை என்றால் காப்பர் ஒயர்ஸ், மேக்னெட், இரண்டுமே தயாரிக்க முடியும். அது தயாரித்த பிறகுதான் ஜென்ரேட்டராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும் என்று பலவிதமான இந்த மின்சாரத்தை தயாரித்தார்கள். மின்சாரம் இல்லை என்றால் வீட்டிலே எதையுமே நம்மால் செய்ய முடியாது. அம்மிக்குழவி, போன்ற வீட்டிலே பயன்படுத்திய சாதனங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன. மிக்சி, கிரைண்டர், ஃபேன், டியூப்லைட் என பலவிதமாக இந்த மின்சாதனங்கள் வந்துவிட்டன. மின்சாரத்தை கடத்துவதற்காக பல முயற்சி செய்தார்கள். ஹை டென்ஷன் மின்சாரத்தை தயாரித்து அதை கோபுரத்தை அமைத்து அது வழியாக மின்சாரத்தை கடத்தி சென்றார்கள். அவர்கள் பயன்படுத்தியது அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடிய காப்பர், தாமிர கம்பிகள்தான். பிற்காலத்தில் அலுமினிய கம்பிகளையும் பயன்படுத்தினார்கள். மின்சாரத்தை டீசல் மூலம் மற்றும் நீராவி மூலம், கரி மூலம் இயக்க முடியும் என்று தெரிந்து அந்த வகையிலும் அவர்கள் மின்சாரத்தை தயாரித்தார்கள். இது பலருக்கு தெரியாது. சின்ன வயதில் படித்திருப்போம். அதனுடைய டீட்டெயிலாக, விவரமாக பலருக்கும் தெரியாது. இந்தியாவில் என்ன தயாரித்தார்கள்? வேதத்தை கொண்டு வந்தார்கள், புராணங்களை கொண்டு வந்தார்கள். உலகுக்கு எதையும் இவர்கள் எல்லோருக்கும் பயன்படும் அளவுக்கு செய்யவில்லை. அதுதான் இந்தியா. இதெல்லாம் அயல் நாட்டில்தான், குறிப்பாக இங்கிலாந்து என்று நினைக்கிறேன், சரியாக தெரியவில்லை. அவர்கள்தான். அமெரிக்க விஞ்ஞானிகள் இன்று அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். அதன் மூலம் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக சண்டையை மூட்டிவிட்டு அவர்களை விற்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அந்த அளவிற்கு முன்னேற்றம் நடந்துவிட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்ஸ் என்று எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. அதற்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய குழுதான் இதையெல்லாம் தயாரித்தது. பொக்ரான் என்ற இடத்தில் முதல் அணுகுண்டை வெடித்து உலகிற்கு தெரியப்படுத்தினார்கள். இன்றளவும் இந்தியா ஒரு வல்லரசாக முடியவில்லை. காரணம் மதம், ரிலிஜியன், காஸ்ட்,
டிஃபரன்ஸ். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ தாழ்ந்தவன் என்று மக்களை அடிமைப்படுத்தி, பிரித்து, கொடுமைப்படுத்தி சூழ்ச்சி செய்ததுதான் மனு சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு என்று இந்தியாவில் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல, தென்னாடு அப்படி அல்ல. இரும்பை கண்டுபிடித்தார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்தார்கள். இன்று நாம் இரும்பு இல்லை என்றால் எந்த கட்டிடமும் கிடையாது, எந்த காரும் கிடையாது, எந்த மோட்டார் சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது. இந்த கட்டிடம் எல்லாம் இவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் இரும்பு தான். இரும்பு கம்பிகளை வைத்து, ஜல்லி வைத்து, மலையில் கிடைக்கக்கூடிய ஜல்லிகள் அதை வைத்து சிமெண்டை தயாரித்து இது போன்ற கட்டிடங்களை செய்துள்ளார்கள். எந்த வேத காலத்திலும் அவர்கள் குடிசையில் வாழ்ந்தார்கள், யாகம் நடத்தினார்கள், மந்திரங்கள் சொன்னார்கள். எதுவும் பலிக்கவில்லை, அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்படித்தான் இந்தியாவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. அதை வெளிக்கொண்டுவதற்குத்தான் இந்த காணொளி. என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம். பாருங்கள், கேளுங்கள். ஐன்ஸ்டீன் இன்று நம்மால் சேட்டலைட்டுகளை அமெரிக்கா அனுப்புகிறது என்றால் தொழில்நுட்பம். முதல்ல லிக்விட் ஃபியூயல், இப்போ சாலிட் ஃபியூயல் யூஸ் பண்ணி ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள். உலக நன்மைக்காக. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களை சரி என்று நினைத்தால் பகிருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல்.